Hello friends, welcome to Super Duper samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டேஸ்டியான ரவா கேசரி. வாங்க எப்படி பண்றதுன்றதை பார்க்கலாம். பேன்ல நான் சூடானதும் 1 டீஸ்பூன் அதில் நம்ம நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா உருகி வந்ததும் அதில் முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். முந்திரியும் திராட்சையும் நல்லா அந்த நெய்லேயே வதக்கிட்டே இருக்கணும். திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். முந்திரியும் கொஞ்சம் தீஞ்சிடாமல் பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா உப்பி வந்துடுச்சு. இப்போ நான் எடுத்துடுறேன். இப்போ பேலன்ஸ் இருக்கிற அதே நெய்லேயே நம்ம ரவையும் போட்டு வறுத்துடலாம். உங்களது ரோஸ்டட் ரவையாக இருந்ததுன்னா நீங்கள் வறுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ரோஸ்டட் ரவையெல்லாம் அதனால் நான் வதக்குறேன். ஒரு 2 minutes ரவை நல்லா வதங்கினா போதும். நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா அதை அடி பிடிச்சிடும். இப்போ என்னோடய ரவை வதங்கிடுச்சு. இப்போ நான் அதை ஒரு தனி பிளேட்டில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ அதே பேனில் 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி ஊற்றணும். நான் 1 கப் தண்ணி ஊற்றிடுறேன், 1 கப் பால் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு பால் வேண்டான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அதில் 2 கப்புமே தண்ணியாகவே ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் அதில் ஒரு பிஞ்ச் சால்ட் போடலாம். அப்போ தான் நல்லா ஸ்வீட் நல்லா நம்மளுக்கு தூக்கி காட்டும். சால்ட் போட்டு நல்லா கிளறிடணும். இப்போ நம்ம கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபுட் கலர் வேண்டான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சமாக குங்குமப்பூவை சுடு தண்ணியில் எடுத்து அந்த தண்ணியை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் போட்டோன்னே நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி ஒரு 2 to 3 minutes நம்மளுக்கு நல்ல கொதி வரும். இப்போ நான் உங்களுக்கு திறந்து காட்டுறேன். பாருங்கள் நல்ல கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம அதை ஒரு கிளறிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துடலாம். பாருங்கள் ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்க்கணும். நம்ம ஃபுல்லாக அதை அப்படியே கொட்டிட்டோன்னா ஃபுல் கட்டி கட்டியாக ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். ரவை போட்டோன்னே சீக்கிரமாக அது கட்டியாக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்குள்ளே நம்ம டக்கு டக்குன்னு கிளறிடணும். இப்படி கிளறிட்டே இருக்கணும். கிளறி முடிச்சதும் ஒரு 1 minute நம்ம லிட் போட்டு மூடிடலாம். இப்போ திறந்து காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ கட்டியாயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்கிற சர்க்கரையை போட்டுடலாம். சர்க்கரையை போட்டோன்னே திரும்பி இலக ஆரம்பிக்கும். அதுவும் கட்டி கட்டியாகவும் இருக்கும். நம்ம நல்லா கிளறிட்டே இருக்க அந்த கட்டியெல்லாம் போயிடும். பாருங்கள் ஒரு கட்டி கூட இல்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் திராட்சையும் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர். அப்புறம் நம்ம கிளறும் போது கொஞ்சோண்டு நெய் போட்டுக்கலாம். சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். அப்போ தான் கிளறும் போது நல்லா ஒட்டாமல் வரும். இதே மாதிரியே நல்லா கிளறிட்டே இருங்க. நம்ம கிளறிட்டே இருக்க அது அப்படியே ஒட்டாமல் நல்லா வரும். பாருங்கள் இப்போ என்னோடய பேனில் ஒட்டவே இல்லை. இப்போ நம்ம இறக்கத்துக்கு முன்னாடி கொஞ்சமாக கீ ஊற்றி நம்ம இறக்கிடலாம்.
இப்போ இது கரெக்டான பதத்தில் தான் இருக்குதான்னு பார்க்கறதுக்கு கொஞ்சமாக நம்ம கையில் எடுத்து பார்த்தோன்னா நம்ம கையில் ஒட்டவே ஒட்டாது. பாருங்கள், ஒட்டவே இல்லை. ஸோ இப்போ கரெக்டான பதத்தில் இருக்குது இது. அவ்வளோதாங்க, நம்ம ரவை கேசரி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.